இவங்க இந்த சபாரத்னம் செட்டியார் திருப்புகழ் பாராயண குழுவினர் 1000 முற்றோதல் நடத்தியிருக்காங்க. 1000வது இப்போ ஆவுடையார் கோயிலில் நடந்திருக்கு. திருநாவுக்கரசர் இறைமணி மன்றம், திருநாவுக்கரசர் இறைப்பணி மன்றம் 1000வது முற்றோதல் நடத்தியிருக்காங்க. திருவாசகம் 1000வது திருவாசகம் நடத்தியிருக்காங்க. எல்லாரும் திருப்புகழ் பாராயணம். அது நம்ம வீட்டில் திருப்புகழ் பாடணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஆரம்பித்தோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. ஒரு ஆளாக பாட வச்சோம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பாட வச்சோம். எல்லாம் பள்ளியாண்டவர் நடத்தினார். இப்போ நம்ம அந்த டிவி ஆன்லைனில் ரிலே ஆகிட்டு இருக்கு. அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சில இது நம்ம இந்த பேசுகிறதெல்லாம் நிறைய ஆன்லைனில் பார்க்குறாங்க. பல தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் இன்றைக்கி எனக்கு சொன்னது என்னென்னா, ஐயா நீங்கள் இந்த காவடினா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே காவடினா என்னென்னு தெரியல. நானும் காவடி எடுக்கிறேன். காவடினா என்ன, ஏன் காவடி முருகனுக்கு எடுக்கிறோம், அதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாருக்கும் சொன்னால் தேவையில்லைன்னாங்க. அதுக்காக ஒரு 2 நிமிஷம். காவடிங்கிறது என்ன? முத்திரைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி முத்திரை எடுக்கிறேன். இப்போ ரொம்ப பேர் முத்திரைங்கிறத மறந்துட்டாங்க. காவடின்னு தான் சொல்லிக்கிறாங்க. நான் காவடி எடுக்கிறேன். காவடிங்கிறது ஒரு வாகனம். காவடிங்கிறது ஒரு வாகனம். இப்போ எப்படி மயில் வாகனம், அன்ன வாகனம், ராவணன் வாகனம், கைலாச வாகனம், இந்த மாதிரி காவடிங்கிறது ஒரு வாகனம். எப்படி அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க, வாகனத்தை எதில் தூக்குவோம்? தோளில் தான் தூக்குவோம். காவடியும் தோளில் தான் தூக்குறோம். சாமி அதில் இருந்து வருவார் வாகனத்தில். அதனால தான் சாமி வர்றதுனால தான் நம்ம காவடி தூக்குறதுக்கு முன்னாடி குளிக்கிறோம். எங்கேயும் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது கிடையாது. குளிச்சுட்டு சாப்பிடுவோம் நார்மலாக. காவடி தூக்கும்போது மட்டும் சாப்பிட்டுட்டு குளிப்போம். ஏன்னா அந்த எச்சி எதுவும் இருக்கப்படாதுங்கிறதுக்காக. மழை ஜலம் எதுக்கும் வேலை இல்லை. தூக்கும்போது நம்ம எங்கே புறப்படுறோமோ அங்கேருந்து இறக்கி வைக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் பண்ணுறதில்லை. அடுத்தது, இந்த சாமி வரும்போது பார்த்துருப்பீங்க, சாமிக்கு ஒரு கொடை இருக்கும் மேலே. அதுதான் நம்ம பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? நான் சிவன் கோயிலில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், தயவு செய்து யாரும் பண்ணாங்கல்ல கொண்டு போய் உங்களோட இந்த ஸ்வீட்டு, முட்டாயி, ரொட்டி இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய டிபேட்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஐயா வைக்கக்கூடாதுன்ட்டாங்கன்னு. நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, இதில் வைக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். காவடிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. நல்லா கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுது, நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை நல்லா செய்யுங்க. காவடி மேலே வைக்காதீங்க. ஏன்னா சாமி கொடைக்கு மேலே நீங்கள் வைக்கலாமா? எதையும் வைக்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் இந்த லட்டெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அது என்ன நடக்குது அப்படின்னா, எறும்பு மொத்தமாக வந்துடுது. காவடியை தூக்கி வச்சுட்டு அவங்க தடுமாறுறாங்க. சில பேர் அந்த மயிலறைக்குள்ளே போய் எறும்பு மொச்சிருது, பின்னாடி ஒன்று ஒன்றா கடிக்குது. அப்போ அவங்க தடுமாறுறாங்க. எங்கேருந்து இந்த எறும்பு வருதுன்னு பிடிக்கவும் முடியல. நம்ம புறப்பட்டாச்சுன்னா அடுத்த ஸ்தலத்துக்கு போய் தான் நம்ம இறக்கி வைக்கலாம். வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட வர்றாங்க, ஐயா இப்படி நடக்குது அப்படின்னு. இவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்காக தான் நான் சொன்னேன், தயவு செய்து காவடி மேலே எதையும் வைக்காதீங்க. இதுதான் அதோட காரணம். ஸோ பண்ணாங்கு என்ன அப்படின்னா, சாமிக்கு மேலே வர்ற கொடை. அடுத்தது 4 மயிலறகு இருக்கும். இப்போ எல்லாம் மயிலறகு கட்டிவிடுறோம். ஒரிஜினல் என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் மயிலறகை அப்படியே குத்தி வைக்கிறது தான் 4 பக்கமும். அது எதுக்குன்னா, சாமி வரும்போது வெஞ்சாமரம் போட்டுட்டு வருவோம். இப்போ சாமி வர்றாரு, நம்மளே ஒத்தேடி பாதையில் போகிறோம், எங்கிட்டிருந்து வெஞ்சாமரம் முன்னாடி போய் போட முடியும்? ஸோ எங்கே இருந்தாலும் பிரபஞ்சத்தில் ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் காற்று அடிக்கும். அந்த காற்று சாமிக்கு வர்றதுக்காக 4 டைரெக்ஷனுக்கு 4, அதான் 4 மயிலறகு. நான் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் ஒடிச்சுப்பிடுது. மயிலறகெல்லாம் இன்றைக்கி விலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிவிட்டோம், பாதுகாப்பு கருதி அதை கட்டி வச்சுருக்கோம். இதுதான் ஏன் மயிலறகு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ சாமி எங்கே இருக்கார் அப்படின்னா, அவர் தான் சர்க்கரையில் எழுந்து வர்றார். எழுந்தருளி வருகிறார்னு நம்ம கட்டியத்தில் சொல்லுவோம். எழுந்து அருளி வருகிறார். பழனி ஆண்டவர் எழுந்தறிய வருகிறார்னு கட்டியத்தில் சொல்லுவோம். சர்க்கரையில் பண்டாரம் பழனியாண்டவருக்கு அரோகரான்னு 3 தவணை சொல்லிட்டா
ஆண்டவர் இறங்கிடுவார். இப்போ இறங்கி அவர் முத்திரையை வச்சுட்டாருன்னா இனிமே இதுக்கு பேர் காவடி இல்லை, இதுக்கு பேர் முத்திரை. அது வரைக்கும் காவடி. எப்போ ஆண்டவர் இறங்கிட்டாரோ அதுக்கு பேர் முத்திரை. இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கெல்லாம் தெரியும், எந்த கையெழுத்து போட்டாலும் பக்கத்தில் ஒரு சீல் குத்தணும். அந்த சீலுக்கு தான் வேல்யூ. அந்த சீல் இல்லைன்னா கையெழுத்துக்கு வேல்யூ இல்லை. இந்த கையெழுத்துக்கு மகுடம் சூட்டுறது அந்த சீல், அதுதான் முத்திரை. நம்ம இப்போ இதில் பார்த்துருப்போம், முத்திரத்தாள்னு பார்ப்போம். அந்த முத்திரைங்கிறதுக்கு நீங்கள் சீல் குத்தப்பட்டு விட்டீர்கள். ஆண்டவனை சுமக்கிறதுக்குள்ள பாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஆண்டவனை தூக்கிட்டு போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். காவடி எடுக்கிறவங்க ஏன் இந்த காவடி காலில் விழுகிறாங்க? எல்லாரும் சும்மா நடந்து போகிறவங்க காலில் யாரும் விழுகிறதில்ல, சும்மா போகிறவங்க காலில் யாரும் விழுகிறதில்ல. காவடி எடுக்கிறவங்க காலில் எல்லோரும் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. ஏன்? அவர் பழனி ஆண்டவரை தூக்கிட்டு போகிறாரு பழனிக்கு. இதுதான் காரணம். இதுதான் காவடி எடுக்கிறதுனா. உற்சவமூர்த்தி எங்கேயும் பாருங்கள், நம்ம கொப்பாத்தா கோயிலில் தான் அப்படி இருக்காது. ஒரே சாமி தான் உற்சவர், ஒரே சாமி தான் மூலவர். கொப்பாத்தா ஒரே தான். மற்ற எந்த ஊர்லேயும் உற்சவமூர்த்தி புறப்படும், மூலஸ்தானத்தை சென்றடையும். இதே மாதிரி நம்ம எப்படி நம்ம பிள்ளையார் கணபதி ஹோமத்தில் மஞ்சளை பிடிச்சி வைப்போம், அதில் ஆவாகன மந்திரத்தை சொன்னால் அதில் பிள்ளையார் கணபதி இறங்கிடுவார்னு அர்த்தம். இதே மாதிரி பண்டாரம் அதில் பழனியாண்டவருக்கு அறவரான்னு சொல்லி விபூதியை வச்சாச்சுன்னா ஆண்டவர் அதில் இறங்கிடுறார். பண்டாரத்துக்கு மட்டும்தான் ஒன்று உண்டு, கிரிமேஷன் பண்ண அடுத்த செகண்ட் அவன் அதுக்கும் போகலாம், வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு உடனே பூஜை பண்ணலாம். அவங்களுக்கு மட்டும்தான் அது. அவர் வந்து முத்திரையை வச்சாச்சுன்னா ஆண்டவர் இறங்குறார். இதுக்கப்புறம் நம்ம மிகுந்த கட்டுப்பாட்டுக்கு வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம காரில் ஏறப்படாது, பஸ் ஏறப்படாது, நடந்தே தான் போகணும், செருப்பு போடப்படாது. இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள். இதுதான் காவடின்னா என்ன? காவடின்னா பழனியாண்டவரை வச்சு எடுத்துக்கிட்டு போகிற ஒரு வாகனம். நம்ம பழனியாண்டவரை தூக்கிட்டு போகிறோம் உற்சவமூர்த்தியாக்கி. அதனால தான் ஒரு இடத்துலையும் இந்த காவடியை கும்பிடுவோம். கும்பிட்டு தான் தூக்கணும்னு சொல்லுவேன் நான். நம்ம கும்பிட்டுட்டு தான் தூக்கணும் அந்த காவடி. ஏன்னா அதில் நம்ம விட்டு பழனியாண்டவர் வர்றாரு. ஒரு காவடியிலையும் அவங்க நேர்ந்துக்கிட்டு இருக்க பழனியாண்டவர் வர்றார். இவரை கொண்டு போய் நம்ம மூலஸ்தானத்தில் சேர்ப்போம். இந்த சர்க்கரையை எடுத்து பழனியாண்டவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம், சர்க்கரை அபிஷேகமாகும். அப்போ உற்சவமூர்த்தியை மூலஸ்தானத்திட்ட சேர்த்துட்டோம். இது வரைக்கும் இது முத்திரை. ரிட்டனில் வரும்போது காவடி. ஏன்? அதில் பிரசாதம் வருது. அதனால தான் போகும்போது காவடிக்கு ஃபுல்லாக தீபாராதனை இருக்கும், வரும்போது தீபாராதனை இருக்காது. செலுத்தியாச்சுன்னா காவடிக்கு தீபாராதனை இருக்காது. அதனால தான் வரும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் போகும்போது இவ்வளோ கட்டுப்பாடு, வரும்போது கட்டுப்பாடு குறைஞ்சிருதே அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டுப்பாடு குறையலை, குறைச்சிக்கிட்டாங்க. பட் அதில் வர்றது பிரசாதம் வருது. பழைய காலத்தில் வண்டிகள் கிடையாது, மாட்டு வண்டியே இல்லாத காலத்தில் இந்த பாத யாத்திரை ஆரம்பித்தது 400 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அப்போ போகும்போது நடந்தான் போனாங்க, வரும்போது நடந்தான் வந்தாங்க. வேறு வழியே கிடையாது. அந்த பாரம்பரியத்தை இன்னை வரைக்கும் நம்ம மாற்றாமல் இருக்கதான் நம்மளோட பெருமை. இன்னை வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் இருக்க தான் நம்ம நகரத்தாரோட பெருமை. 425 வருஷமாக எந்த வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். இன்றைக்கும் நம்ம திருப்பத்தூர் டச் பண்ணுறது இல்லை. குன்னக்குடியிலேருந்து புறப்பட்டால் நம்ம கண்டவராயம்பட்டி போவோம், திருப்பத்தூர் டச் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த பழைய நம்ம முன்னோர்கள் பழைய வழி என்ன வகுத்தாங்களோ அதில் தான் போகிறோம். மணப்பச்சேரிக்கு போகிற ஒரே ஆளுக நம்ம தான், மற்ற எந்த இதுலேயும் கிடையாது. ஏன் நம்ம நகரத்தார் காவடிக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னா, இந்த பழமையை மாற்றாமல் இன்னை வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க, நம்மோட ஒரு காவடி தான் வெள்ளை வேஷ்டியில் போகும். நம்மோட ஒரு வேஷ்டி தான். நிறைய பேருக்கு தெரியலை. நான் முன்னாடி தான் சொன்னேன், காவி வேட்டி நம்ம கட்டுறதே கிடையாது, கட்டக்கூடாது. காவி வேட்டி யார் கட்டலாம் அப்படின்னா, சாமியார் துறவிகள் கட்டலாம். நம்ம சாமியாரும் இல்லை, துறவியும் இல்லை. நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சு தான் பழனிக்கு போகிறோம். பிரார்த்தனை நம்மள்கிட்ட இருக்குனாலே நமக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒன்று நிறைவேற்றணுங்கிற ஆசை நம்மள்கிட்ட இருக்குது. ஆசையை வச்சுட்டு போகிறதுக்கு காவி வேட்டி எப்படி? இந்த வேட்டி எதுக்கு கலர் வேட்டின்னா, அழுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கட்டினாங்க. போகும்போது வெறும் மேலோட தான் போகிறோம், சட்டை போட்டுக்கிறது இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, 3ஆம் தேதி அன்றைக்கி நிறைய கல்யாணம் இருக்குது. காவடி எடுக்கிறவங்க போகக்கூடாது. 2ஆம் தேதி போகலாம் எங்கே வேணாலும். காவடி வீட்டை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து வீட்டில் புறப்பட்டுட்டோம்னா போகக்கூடாது எங்கேயும்.
சில பேர் தெரியாமல் நினச்சிக்கிறாங்க 3ஆம் தேதி கல்யாணத்தை நடுவில் ஒரு 10 நிமிஷம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம்னு. போகாது. ஏன்னா நீங்கள் யூ ஹவ் பீன் சீல்டு. நான் சொன்னேன் முத்திரைன்னா என்ன, அதுக்கு தான் நிறைய பேர் என்னை கேட்டாங்க 3ஆம் தேதி போகலாமா, 3ஆம் தேதி போகலாமா, போகக்கூடாது. இப்போ வாட்ஸ்அப்பில் போடுறோம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கால டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு வீட்டுக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இல்லை. நம்மளும் பழைய வீடை விட்டு சின்ன சின்ன வீட்டுக்கு வந்துட்டோம். ஒருத்தர் பர்மா காலனியில் இருக்கார், ஒருத்தர் சூரக்குடி ரோட்டில் இருக்கார். இப்போ எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இல்லாதனால இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் திரும்பவும் வந்துருச்சு, வேறு தான் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டோம், வாங்கா ஊதியாச்சு அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்னைக்கு நம்ம என்ன போகிறோம், எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே இருக்க போகிறோங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பங்காளிகள் குரூப்பில் போட்டுடுறேன். அதை பார்த்து தான் ரொம்ப பேர் வர்றாங்க. நம்ம வெங்கடனெல்லாம் அதை பார்த்து தான் வந்திருக்காங்க. இன்றைக்கும் பழைய முறைகள் எதுவுமே விடாமல் நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த பழைய முறைகளை கீப்பப் பண்ணுறது தான் நம்மளோட பெருமையுமே. இன்றைக்கி பழனியில் நம்மளுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கௌபீனத்தை சாமிக்கு கட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க, மற்ற யாருக்கும் இருக்காது. நீங்கள்லாம் தெரிஞ்சால் தான் இது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக முடியும். நம்ம ஒரு காவடிக்கு மட்டும்தான் சாமிக்கு கௌபீனம் கட்டுவாங்க. அந்த கௌபீனத்துக்கு அபிஷேகமாகும் சாமி கட்டி, அந்த கௌபீனத்தை அவுத்து நமக்கு எடுத்துக்கிட்டு வந்து கட்டுவாங்க. இது எந்த இதுலேயும் இருக்காது. இதெல்லாம் பெரிய சங்கதிகள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பழனியாண்டவரோட கிருபை. உங்கள் எல்லாருக்கும் பழனியாண்டவர் ஆசீர்வாதம். நாளைக்கு சுசுமி ஐயாவோட கந்தன் கருணை சொற்பொழிவு நடைபெறும் மாலை 6 மணிக்கு. வழக்கம் போல் ஒரு வழிப்பாதை தான், எல்லாரும் அதை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.